இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில் அதிக அளவு சாலை விபத்துகள் நிகழ்ந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. அதிக விபத்துகள் தொடர்பான பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்திய அளவில் 2023ஆம் ஆண்டில் அதிக அளவு சாலை விபத்துகள் நிகழ்ந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதிகபட்சமாக 20,582 விபத்துகளுடன் தமிழகம் முதலிடத்தை பிடித்திருப்பதாக நெடுஞ்சாலை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. 2023இல் நிகழ்ந்த 4.80 லட்சம் சாலை விபத்துகளில் 1.72 லட்சம் பேர் மரணமடைந்திருப்பதாகவும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், வணக்கம். தற்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க, எந்தெந்த மாநிலங்கள்ல அதிக விபத்துகள் நடக்கிறது அப்படின்னு. அந்த வகையில தமிழகம் இதுல முதலிடம் வகிக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? விவரம். வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த சாலை விபத்துகள் தொடர்பான அறிக்கையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிக்கையாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு சாலை விபத்துகள் ஏற்படுகிறது, அதன் மூலமாக உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பான விரிவான ஆய்வறிக்கை, நடப்பாண்டுக்கான ஆய்வறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடைபெற்ற மாநிலங்களுக்கான பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது தொடர்பான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிக்கையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையினுடைய வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை அந்த 4 ஆண்டுகளிலும் தமிழகமே அதிக அளவில் சாலை விபத்துக்களை சந்தித்த மாநிலங்களாக இருப்பதை இந்த அறிக்கை உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு 21,489 சாலை விபத்துகளும், 2020ஆம் ஆண்டில் 18,372 சாலை விபத்துகள் என கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 20,582 சாலை விபத்துகள் நடைபெற்றிருப்பதாக அந்த அறிக்கை உறுதி செய்திருக்கிறது. தமிழகத்திற்கு அடுத்த நிலையில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இருந்தாலும் கூட அந்த மாநிலங்களை தமிழகத்துடன் ஒப்பிடும்போது பல மடங்கு அதிக அளவிலான விபத்துகள், சாலை விபத்துகள் தமிழகத்தில் அரங்கேறி இருப்பதும் தற்போது இந்த அறிக்கையின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. தமிழகத்தில் சாலை போக்குவரத்து மற்றும் சாலை விபத்து தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்தாலும் கூட இந்த விபத்து சம்பவங்கள் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதையே தேசிய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை ஆவணம் உறுதிப்படுத்துகிறது. தமிழகத்தில் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவோருடைய எண்ணிக்கை அதிக அளவு இருப்பதன் காரணமாக இந்த விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் போதுமான போக்குவரத்து காவலர்கள் இல்லாத காரணத்தினாலும் இது போன்ற சாலை விபத்துகள் அதிக அளவு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினர்கள் குற்றச்சாட்டை எழுந்திருக்கிறார்கள். இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணத்தின் அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கை, சாலை போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது. விக்னேஷ், தொடர்ச்சியா தமிழகம் சாலை விபத்துகள்ல முதலிடம் வகிக்கிறதா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இது தொடர்பா நெடுஞ்சாலை அமைச்சகம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல இதற்கான காரணங்களா என்னென்ன சொல்லி இருக்காங்க? அது மட்டும் இல்லாம இந்த விபத்துகள் இல்லாம வேறு விஷயங்களை இதுல இணைச்சிருக்காங்களா இந்த பட்டியல்ல? தேசிய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணங்களில் விபத்துகளுடைய எண்ணிக்கை, ஆண்டு வாரியான சராசரி மற்றும் விபத்து நடைபெறுவதற்கான காரணங்கள் ஒரு சிலவற்றையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட எந்தெந்த காரணங்களுக்காக விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் அதில் இடம்பெறவில்லை. இருந்தாலும் கூட தமிழகத்தில் சாலை விபத்துகள் ஏற்படுவதற்கு முதன்மை காரணமாக இருப்பது இந்த மது அருந்துவிட்டு வாகனங்களை இயக்குவதுதான் பிரதான காரணமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் போக்குவரத்து காவலர்கள் பற்றாக்குறை. இந்த 2 காரணங்கள் தான் தமிழகத்தில் சாலை விபத்து தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டை ஒப்பிடும் போதும் 2019 2020 சற்று குறைந்தாலும் கூட 2023ஆம் ஆண்டு மீண்டும் 20,000 கடந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக குறிப்பிடும் போது 1 லட்சத்திற்கும் அதிகமான இந்த விபத்துகள் என்பது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அரங்கேறி இருக்கிறது. இதில் சில பல ஆயிரங்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கை கால்களில்
அடிபட்டிருப்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் உள்ளடக்கிய மொத்த சாலை விபத்துகளுடைய எண்ணிக்கை தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் சாலை விபத்துகளை குறைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். போக்குவரத்தை சீரமைப்பதற்கும் போக்குவரத்திற்கான பாதைகளை சரி செய்வதற்கும் கூடுதல் கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையோடு விழிப்புணர்வையும் மத்திய அரசு இந்த அறிக்கையின் மூலமாக விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.